பாப்பா இந்த போன்ல சும்மா இருமா, டிவி பாத்துட்டு இருக்கேன்ல, சவுண்டே வர மாட்டேங்குதுடி. பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கேம்மா, அப்புறம் சொல்லி தரேன். ஹலோ சொல்லுடி. ஏமா இதுல லைட்டே வர மாட்டேங்குதுமா. நான் அப்புறம் சொல்லி தரேம்மா, எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் வரேன். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம அம்மாவுக்கு தெரியலன்றதுனால தானே நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம அவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்துறோமே. இதை எனக்கு இப்ப நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அம்மாவோட ஜென்ரேஷன் தான் லாஸ்டான இன்னசென்ட்டான ஜென்ரேஷனா இருக்கும் இல்ல? அப்ப நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். அம்மா குடுமா, நான் சொல்லி தரேன். என் செல்லங்க, நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. மோ சிரிப்பு போனும் நீ கேட்டாய் உசுர தாரே. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு? எனக்கு பிடிச்ச ராகி உப்புமாவா? என்னடி இது வாயில வைக்க விளங்கல? ஏங்க நல்லா இல்லையா? மனுஷன் சாப்பிடுவான அடியில இதை சாப்பிட்டுட்டு எப்படி வேலைக்கு போறது, எப்படி நிம்மதியா உட்காந்து வேலையை பாக்குறது? இதெல்லாம் ஒரு உப்புமாவா? ஏதோ கடமைக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கு. எங்க அம்மா செய்வாங்களே உப்புமா, அதுக்கு பேரு தான் உப்புமா. நீ பண்றது ரொம்ப தப்புமா. ஏதோ பசி கொடுமைக்குன்னு இதை சாப்பிட்டு போக வேண்டியதுதான். இந்த பாட்டி சொல்லு. பாட்டி எனக்கு பிடிக்கல பாட்டி, நீ என்ன இப்படி சமைச்சிருக்க, நல்லாவே இல்ல. என் தங்கம்ல ஒரு வாய் வாங்கிக்கமா. வேணாம் பாட்டி, அம்மா சமைச்சாதான் நல்லா இருக்கும். நீ சமைச்ச நல்லாவே இல்லை, எனக்கு வேணாம் ஒன்னும் போ. எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் பெஸ்ட். கணவன்மார்களே, உங்களோட ஒய்ஃபை உங்க அம்மா கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க அம்மாவோட வயசோ அனுபவமோ உங்க ஒய்ஃப்க்கு கிடையாது. ஆனா உங்க ஒய்ஃபால ஒரு நல்ல ஒய்ஃபா உங்களுக்கு இருக்க முடியும். அவங்க ஒரு நல்ல அம்மாவாகவும் இருப்பாங்க. உங்களோட ஒய்ஃபை நீங்க உங்க அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது அவங்களும் அவங்களோட அப்பாவோட உங்களோட கம்பேர் பண்ணலாம்ல. பண்ணா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. சீக்கிரமா அள்ளி சாப்பிடுமா. சரிம்மா. சீக்கிரம் சாப்பிடுமா. எனக்கு போதும்மா. சாப்பிடுமா, அப்புறம் வேஸ்டா போயிரும்ல. வேஸ்டா போகாதுமா, நீ சாப்பிட்டு. எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லா இருக்குமா. அப்படியா, சரி. ஏய் ராணி, எல்லாத்தையும் தின்னுதான் இப்படி பெருத்து போய் கிடக்க. குழந்தைக்குள்ளதான் குழந்தைக்கு ஊட்டு, நீ திங்கணும்னு நினைக்காத. நான் இப்பதானே சாப்பிட்டேன், நீ சாப்பிடுமா. நான் சாப்பிட்டேன்ல. அம்மா எனக்கு போதும். அப்பா சொன்னதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. காட்டுமா. ஒரு சில இடத்துல கணவர்கள் சரியில்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா ரூபத்துல வருவாங்க. என்ன இது, வீட்டுல யாரையும் காணா, ஹால்ல லைட்டு ஃபேனு டிவி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் நானே பண்ணணுமா? பாத்தியா இப்படி சுத்த விடுறேன்னு. ஏய், லைட்டு ஃபேனு டிவி எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து விளையாண்டு இருக்கீங்களா? காசு யாரு கரண்ட் பில்லுக்கு கொடுக்கறது? உங்க அப்பால கட்டிட்டு இருக்காரு. என்னமோ நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசை சும்மா இனாமா கொடுத்துட்டு வர மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. இனிமே அப்படி ஓடுமா ஓடுமா. வலிக்குதுமா. இனிமே ஒழுங்கா அமத்தாம வாங்க, அப்புறம் இருக்கு. ஏன் இந்த அம்மா எங்கடி? தெரியலையே, ஏண்டி கேக்குற? லைட் ஃபேன்லாம் போட்டோம்னு அன்னைக்கு நம்மள மட்டும் அடிச்சாங்கல்ல, இன்னைக்கு பாரு அவங்களே போட்டு வந்து வெளியே எங்கேயோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏமா, உங்க அப்பா அம்மா கரண்ட் பில் கட்டுறாரு, எல்லா லைட் ஃபேனையும் போட்டு வந்து வெளியே வந்து நிக்கிறியே. லைட் பில்லு கரண்ட் பில் எல்லாம் யார் கட்டுறாருன்னு வக்கனையா பேச தெரியுதுல. போய் அமத்து போ போ. நான் போட்டாலும் நீ தான் அமத்தணும் போ. நான் போட்டாலும் நீ தான் அமத்தணும், நீ போட்டாலும் நீ தான் அமத்தணும், புரியுதா? போங்க. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. என்ன ராணிக்கா, எப்படி இருக்க? நீங்களா? வாங்கடி. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். என்னக்கா அப்படி சொல்ற? இனிமேல் நல்லா தாக்கா இருப்ப. சரி, ஒரு கிலோ தக்காளி, 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காய், அப்புறம் ஒரு கோஸு, அப்புறம் ஒரு காலிஃப்ளவர். இது எல்லாத்தையும் கொடு. இதுக்கெல்லாம் காசு தானக்கா, எழுதி வச்சுக்க, அப்புறம் வாங்கிக்கலாம். நமக்குள்ள என்ன இதெல்லாம்? ஆமாக்கா, என் நோட்ல எழுதி வச்சுக்க, எனக்கும் அதே காய்கறி போட்டிருக்கா. ஏய், உங்க 2 பேருக்கும் கணக்கு வழக்கு எழுதியே என் கணக்கு நோட்டு தீந்து போச்சுடி. ஐயோ, அப்படியாக்கா? நோட்டே தீந்து போச்சா? சரி இருக்கா, வந்துடுறோம். ஏய், ஒரு வழியா காசு எடுக்க தான் வீட்டுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இன்னைக்கு காசு கொடுத்துருவாங்க. சின்ன பொண்ணு, அதை எடு. கொடுங்க. இந்தாக்கா. ஏய், என்னடி இது? ஆமாக்கா, நீ தானே சொன்ன அந்த நோட்டு தீந்து போச்சுன்னு. அது சின்னதா இருக்கு ரொம்ப. இந்தாக்கா, இதுல எழுதிக்க. இனிமே எங்களோடது நல்லா பெரிய நோட்டு புக்காதாக்கா இருக்குது. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சாயங்காலம் பீச்சுக்கு போயிட்டு வருவோமா? ஆமாமா, ரொம்ப நாள் ஆச்சு, போர் அடிக்குதுல்ல. ஏ ராணி, உன்னை கிளம்ப சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டுங்க, கதவு விட்டு பூட்டிட்டு வந்துடுறேன். உருண்டையா இருந்துகிட்டு உருண்டு வந்துகிட்டு இருக்க. நான் அப்பவே கிளம்ப சொன்னேன், இப்ப வரைக்கும் இங்க கிளம்பாம இங்க உட்காந்து புறணி பேசிட்டு இருக்க. சீக்கிரம் வா.
அப்பா ஏப்பா இப்படி அம்மாவை திட்டுற? அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் கரெக்டா வரும். கிளம்பிட்டாங்கல்லப்பா, திட்டாதீங்கப்பா. ரெண்டு பேரும் அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுவீங்களே, போலாமா? ஏங்க என்னடி எங்க அவசரத்துல பைய எடுக்காம வந்துட்டீங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஏற்கனவே லேட்டா போயிருச்சு, பஸ் விட்டேன்னு வையன், அதுக்கப்புறம் எப்படி போவேன்? கிளம்பி நில்லுன்னு சொன்னா உனக்கு அறிவே இல்லையா? கடைசி நிமிஷத்துல வந்துட்டு இதை காணா அதை காணான்ட்டு, இதுக்கு தான் உங்களோட வெளியே வரதே கிடையாது. போய் தொலை. போலாங்க. வினிதா உன்னை தேடிதான் வந்தா, எங்கடி அவ? வந்துட்டேன்பா. நம்மளே அவசர அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம். உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லப்பா. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, நட்டு கலந்து போச்சுப்பா. என்ன சொல்ற வினிதா? பாட்டியை பார்த்து அப்படிலாம் பேசலாமா? அட போங்கப்பா. உங்களுக்கு மட்டும் உங்க அம்மாவை சொன்னா கோவம் வருது, எனக்கு எங்க அம்மாவை சொன்னா கோவம் வராதோ? நீ வா ஜெனி, நம்ம போவோம். சாரி ராணி.